ஓகே. ஸோ நான் எல்லாருக்குமா பாட்டு பாடியாச்சு. இங்கே எல்லாருக்குமே. இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா, எங்கள் பேரண்ட்ஸ்க்காக பாடுறேன். இவங்க வந்து நல்ல ஒரு வார்த்தை இது வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஸ்லோகம் சொல்கிறவங்க எல்லாம் படம் பார்க்குறது, பாட்டு பார்க்குறது இதெல்லாம் பார்க்காமலாம் இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லோரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஃபாதர் மதரும் டெய்லி காலையில் ஒரு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னா 10 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் நைட் வரைக்குமே கூட 11:30 வரைக்கும் டிவி தான் பார்ப்பாங்க, பாட்டு பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க. இது வந்து எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு இந்த சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாஸில் இருக்க, அப்புறம் அங்கே செங்கல்பட்டு, திண்டுக்கல், அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன விழுப்புரம், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, அப்புறம் போனால் அப்படியே ஆத்தூர், சேலம், அதுக்கப்புறம் அந்த சைடு போனால் நாமக்கல், கரூர், ஈரோடு, இப்படி போனால் திருச்சி, அப்புறம் இப்படி அப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், மதுரை, அதுக்கப்புறம் வேறு என்ன ஊர் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. இந்த எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன ஊர்லாம் திருச்செந்தூர், அப்புறம் திருச்செங்கோடு, இது மாதிரி சின்ன சின்ன ஊர் எல்லாம் அப்படியே சொன்னால் அரூர், இது மாதிரி போயிட்டே இருக்குது. 50-55 ஊர் அதுக்கு மேலேயே இருக்கும். எல்லா இடத்துலையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே அங்கெல்லாம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க இதில் ரேடியோவில், எஃப்எம்மில். சரியா? இவங்க இதில் என்ன காமெடினா, எங்கள் வீட்டில் சேர்ந்து தான் சொல்கிறேன், இவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இருங்க என்னோடய சாங் புக் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பாட்டு இருக்குது. இது என்ன பாட்டுன்னா, மேட்டுக்குடியில் 3 சாங் வரும். மேட்டுக்குடியில் 3 சாங். தொட்டமேட்ட குளிர் தொட்டு தொட்டு என்ன அப்படின்னு ஒரு பாட்டு, வெல்வெட்டான ஒரு பாட்டு, அடி யாருது யாரு. இந்த 3 பாட்டுமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பாட்டு. நம்ம சூப்பர் ஸ்டார்தும் கிடையாது, நம்ம உலகநாயகன் சார்தும் கிடையாது. இது வந்து ஒரு வித்தியாசமான, இவர் ஜாலி பர்சன். ஓகேவா? இவர் ஜாலியாக தான் நடிப்பார். என்ன செய்வார் இவர், என்ன செஞ்சுருக்காரு, மிஸ்டர் சந்திரமௌலின்னு சொல்லியே நம்மளை வந்து கவர்ந்தவர். ஓகேவா? சரி, அவரோட பாட்டை தான் பாடுறேன் இப்படிலாம். ஓகேவா? இந்த வித்தியாசமான இன்றைக்கி இவருக்காக நம்ம சொல்லலாம் 3 பாட்டு. அந்த 3ன்றது அந்த பெருமாள் அவரோட குறிக்கக்கூடிய ஒரு சின்னத்தினால இந்த பாட்டை நான் பாடுறேன் 3ன்றதுனால. ஓகேவா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் வந்து ஐடியிலேருந்து வெளியில் வந்திருக்கேன். 25 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இப்போ என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நான் வந்து எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையா ஃபேஸ்புக்கில், இப்போ சோஷியல் மீடியாவில். இப்போ நான் வந்து செஸ் கம்யூனிட்டியில் இருக்கேன். இப்போ நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புவர் பீப்புளுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்களும் ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணி இப்போ ஃபண்டு வந்து கம்மியாக இருக்குது. சரியா? எங்ககிட்ட எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இப்போ வந்து எங்களுக்கு ஃபண்டு கம்மியாகிட்டு வருது. இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து எங்களோட பிஸ்னஸ் ரொம்ப, எங்களுக்கு டேலண்ட் இருக்குது. செஸ் கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நல்லா பண்ணி இந்த அமௌண்ட்டை நாங்களும் எடுத்துக்கிட்டு அதை ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி புவர் பீப்புளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ஹானஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோம். இதை நாங்கள் செஞ்சும் காமிச்சிருக்கோம், அதுக்கு ப்ரூஃபும் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், நீ வந்து ஒர்க் பண்ணதுக்கு தான் நான் சேலரி கொடுத்துட்டேன்னு, இப்போ நீ உனக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் சொல்ல விஷயம் நல்ல விஷயம், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல விஷயம். 2வது, இப்போ வந்து இந்த மியூசிக் வந்து நான் வந்து மியூசிக் கற்றுக்கல, 3 பாட்டு நான் பாடுறேன். ஓகேவே? மேட்டுக்குடியிலேருந்து அருமையான சூப்பரான பாட்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கம்போசிஷன், மியூசிக் கம்போசிஷன்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, டான்ஸ்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால் அதை வந்து டீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங், அதை டீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா இல்லைன்னா சேனலை மாற்றிக்கோங்க. தயவு செஞ்சு டீஸ் பண்ணாதீங்க. டான்ஸை மட்டும் தயவு செஞ்சு டீஸ் பண்ணாதீங்க, மியூசிக்கையும் டீஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. சரியா? ஓகே, அதை விட்டுலாம். நீங்கள் வந்து நான் 3 பாட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 3 பாட்டு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த 3 பாட்டுக்கு நீங்கள் ஐடி பீப்புள் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களோட செஸ் கம்யூனிட்டிக்கு நீங்கள் காசு தான். சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னா, இந்த பாட்டுக்காக நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து அதை புவர் பீப்புளுக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களோட பேரை நாங்கள் வந்து உங்களோட பேரை வந்து நாங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறோம். எப்படின்னா, உங்களுக்கு புகழ். பப்ளிசிட்டினா என்ன, உங்களுக்கு நாங்கள் புகழை சேர்த்து தரோம். புகழை சேர்க்குறோம். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் புகழை சேர்த்துவோம். உங்களுக்கு வந்து ஒரு மெடல் கொடுக்கும்போது உங்களையே வர வச்சு, இவர் வந்து இந்த 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 கம்பெனிலேருந்து வராரு, இவர் பேர் இன்னாருன்னு சொல்லிவிட்டு உங்கள் மூலியமாகவே நாங்கள் நல்ல நல்ல டாப் பிளேயர்ஸ்க்கு மெடல் கொடுக்க வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வந்து பேப்பரில் போட்டு எல்லாமே பண்ணுறோம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இன்னொரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 3 பாட்டு நான் பாடின பாட்டு கேட்டுக்கோங்க. மேட்டுக்குடியில் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருந்த டைமே மொத்தம் 15 நிமிஷம் தான். ஏன்னா அவ்வளோ பிஸி. நான் எதுக்குமே இப்போ ப்ரிப்பேரே பண்ணுறது இல்லை. ஒரு தடவை கேட்குறேன், அப்படியே பாடிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வேலை பார்த்துடலாமா? இப்போ 3 பாட்டு.
தொட்டு குளிரு தொட்டு தொட்டு என்ன சுட்டு விட்டு போகிறது ஸ்டிக்கர் போட்டு போல ஒட்டுக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறது ஒட்டுக்கிட்ட ஒரு கட்டழக பார்த்து நெஞ்சில பட்ட நின்னாச்சு இன்னும் நடிக்கிற வெண்மையை பார்த்து விட்ட விட்டதாக பேச்சு சீத வேணும் கரைகிற மனசு சீக்கிரம் பாப்பா துவக்க வேணும் நனைகிற வயசு கற்பிக்க வேணும் நீதான்ப்பா கட்டப்பட்ட பொழுது தொட்டு தொட்டு என்ன விட்டு விட்டு போகிறது சிக்கப்பட்ட போல ஒட்டுக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறது புல்வெளியில் பூவொன்று நடக்குது என்வெளியில் வெடி வெடிக்குது வெட்கத்திலே ஸ்ட்ராபெரி சிரிக்குது சிரிப்பினிலே சிம்பனி கேட்குது கண்களின் சூமை போட்டு உந்தன் அழகை கண்டேன் நானடி மனசுக்கு உள்ளே ரூமை போட்டு அழைத்திட வந்தேன் நானடி சீவ வேணும் கலையிற மனசு சீப்பு நீதான் பாப்பா கட்டப்பட்ட கொள்ளுது தொட்டு தொட்டு என்ன சுட்டு விட்டு போகிறது ஸ்டிக்கர் போட்டு போல ஒதுக்கிட்ட மனசு சிக்கிட்டு தருகிறது இதயத்திலே குதிரைகளோடுதை குதிரையிலே ரைடிங் போவது இதந்து வரும் பர்ஃபியூமில் கனவுகள் பிறக்குது நடந்து வரும் ஐநூறு இதயம் அழுத்தது வண்ணத்தை பூச்சி வண்ணமெல்லாம் மழையில் சாயம் போகுமா நினைக்கிறதானே இளமையே ஒதுங்க நினைத்தால் நியாயமா சீக வேணும் தலையிற மனசு சீக்கு நீதான் பாப்பா கட்டப்பட்ட குளிர் தொட்டு தொட்டு என்ன சுட்டிக்கிட்டு போகிறது சிக்கப்பட்டு போல ஒட்டிக்கிட்ட மனசு சித்திட்டு வருகிறது ஒட்டுவிட்ட ஒரு கட்டழக பார்த்து நெஞ்சில பக்கத்து நின்னாச்சு இன்னும் நடிக்கிற உண்மையை பார்த்து விட்டதாக காட்சி சீக வேணும் தலையிற மனசு சீக்கு நீதான் பாப்பா துவக்க வேணும் நனைகிற வயசு கட்டிட்டவங்க நீதான்ப்பா
காதல் காதல் என்னெல்ல தொட்டுட்டா கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா பௌர்ணமிக்கும் மகளா மகளா என் நெஞ்சில் சமுதிரத்தின் ஓசை என்ன ஓசை என்ன நெத்தியில சுருண்ட மொழி என்னை சுற்றி வாழ்த்துறி விளக்கு சுகமே சுகமே எப்போதும் வேண்டும் என்று கேட்டிருப்பேன் கேட்டிருப்பேன் முத்த முத்த முத்தெடுக்கவும் வெண்ணிலாவை தத்தெடுக்கவும் கண்ணாலை தூக்கம் கட்டுட்டா என்ன தண்ணீரம் விட்டுட்டா கூட்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டா Last song. லலலா லலலா அடியா அடியா அங்கே என் காதல் தேவதையா அடிக்கோடு நெஞ்சம் இருவாரி வச்சோதனையா அடியா அடியா அங்கே என் காதல் தேவதையா அடிக்கோடு நெஞ்சம்
வாலிப சோதனையா கண்டோஜா தொட்டன்றான் ஒரு சேலை கட்டியதா நீ கனவாக துணையா அறியாத அங்கே என் காதல் துயரையா பறிக்கோட்டு போன கொஞ்சம் இது வாலிப சோதனையா பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே நீ மனதில் பிறந்தவளா இல்லை நிலவில் வளர்ந்தவளா அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா அறியாதியாங்கே என் காதல் தேவதையாம் அறிவோடு போட நெஞ்சம் இது வாலிப சோதனையா சித்திரத்தை போல் என்னை கொள்வாயா உன்னழகில் தொலைந்தவனை நீ திரும்பி தருவாயா படபோதும் அம்மம்மா நாட்கள் இணைவுமா அறியாதியாங்கே என் காதல் தேவதையா பறிப்போது போது நெஞ்சம் இது வாலிப சோதனையா ஒரு சேலை கட்டியதா நீ கனவாக துணையா ட்ரை டு பண்ணுங்க. ஃபண்டு பாடல்கள் நன்றாக தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஃபண்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எங்களோட செஸ் கம்யூனிட்டிக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக எங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி செஸ்ஸில் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக புகழ் கொடுப்போம். உங்களையும் கண்டிப்பாக நாங்கள் இன்வைட் பண்ணி உங்களோட சீஃப் கெஸ்ட்டாகவும் பண்ணுற லெவலுக்கு உங்களை உங்களை வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் செஸ் கம்யூனிட்டியில் கொண்டு போகிறதுக்கு என்னோட டாப் லெவலுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ்.